ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கோதுமை மா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியான இப்படி பொதுமை வரக்கூடிய சாஃப்டான கோதுமை மா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோதுமை மா ரொட்டியை பல மாதிரி செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நான் சொல்லித்தர இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் வீட்டில் இருக்க வயசானவங்க கூட அது சாப்பிட முடியும். வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. இன்றைக்கி நான் தேங்காய் அரை மூடி எடுத்து திருவி எடுத்திருக்கேன். அதோட கோதுமை மா 10 கப் எடுத்திருக்கிறேன். அந்த ரைஸ் குக்கர் கப்பில் கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு அதை இந்த தேங்காய் பூவோட சேர்த்து நல்லா கிளறி வச்சுருக்கிறேன். அந்த கோதுமை மாவுக்கு 4 டீஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் அந்த செய்கிற கோதுமை மா ரொட்டியோட வித்தியாசமே இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுறது தான். இன்றைக்கி நான் அந்த பெரிய ஜக்கில் அரை ஜக் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, என்னை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பெச்சுலாவில் நல்லா கிளறி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே கிளறி வைக்கணும். நான் எடுத்த அந்த அரை ஜக் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி மீதமாகிடுச்சு. அது வரைக்கும் எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா அதில் கிளறி வச்சுருக்கிறேன். நமக்கு மாவு பிணையிற பதத்துக்கு வர்ற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு அதை அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நான் அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன். 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிருக்கிற நேரம் நல்லா அந்த சுடு தண்ணியில் அந்த மாவு வெந்து வந்திருக்கும். சூடு ஆறி இருக்கிறதுனால நம்ம ஊற்றின தண்ணியும் சரியான அளவாக இருக்கிறதுனால இந்த பாருங்கள், ஈஸியாக அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துட முடியும். நல்லா கைக்கு ஒட்டாத பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா பிசையணும். அப்போ அதுலேயும் இன்னுமே ரொட்டி சாஃப்டாகி வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் அதில் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு உருட்டி வச்சிடணும். நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். நிறைய எண்ணெய் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம தேங்காய் பூவும் போட்டிருக்கிறோம். இப்படி பிசைஞ்சு எடுக்கிற நேரம் அந்த கையில் ஒட்டாத பதம் வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடணும். இன்றைக்கி நான் ரைஸ் குக்கர் கப்பில் 10 கப் மாவு எடுத்திருந்தேன்னு சொன்னேன். அந்த 10 கப்பில் 10 ரொட்டி செய்ய முடியும். கொஞ்சம் சின்னதாக நான் உருட்டுனதுனால எனக்கு இன்றைக்கி 11 உருண்டை ரொட்டி மாவு வந்திருக்கு. நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி நைட் டின்னருக்கும் இந்த ரொட்டியை செஞ்சுட்டு நாளைக்கு நைட் டின்னருக்கும் இந்த மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால நான் அதை பிசைஞ்சு வச்சுட்டேன். நாளைக்கு திருப்பி வந்து இப்போ செய்கிறதுன்னு சொன்னால் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கே செஞ்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு அதை நல்லா கையில் உருட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த உருட்டின மாவை எடுத்து ஒரு ரோலிங் பின்னில் சப்பாத்தி தட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாருங்கள், உருட்டக்குள்ளேயும் உங்களுக்கு விளங்குது, நல்லா சாஃப்டாக வருது, நடுவில் உடையலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பதமாக இருக்கும். இதை உருட்டி வச்சுருக்கிற நேரமே நம்ம ரொட்டி தகரத்தை கழுவி அதை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் அது சூடாகின உடனே லேசாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். முதல் தடவை மட்டும்தான் நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை டிஷ்யூவால் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை போட்டுட்டு மெதுவாக கையாலையும் தட்டி விடணும். அடுப்பை ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அந்த ரொட்டியை அசைச்சு விடணும். இல்லாட்டி அடித்துண்டு அடி பிடிச்சிரும். பாருங்கள், அந்த தோசை பரட்டி எடுத்து நான் கொஞ்சம் தூக்கி விட்டேன் முதல்ல. அந்த மாதிரி செஞ்சு விட்டால் அடி பிடிக்காமல் பாருங்கள் ரொம்ப அழகாது ஈவனாக வெந்து வரும். இப்போ மற்ற பக்கம் பரட்டி போட்ட உடனே இது பாருங்கள் மெதுவாக அப்படி பொதுமி வரும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். அதுக்கு நீங்கள் அந்த பின்பக்கத்தை பரட்டி விட்ட உடனே அந்த தோசை பரட்டியால் அந்த மாதிரி அமுக்கி விடணும். அப்போ அமுக்கி விடுற நேரம் அங்கே பாருங்கள், அது அப்படியே பொதுமி வரும். அப்படி பொதுமி வரக்குள்ள அந்த கோதுமை மாவு ரொட்டி நல்ல லேயர்ஸாக வரும். அப்போ உங்களுக்கு சாப்பிடக்குள்ள ரொம்பவே சாஃப்டாகவும் அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பீசஸாக அப்படியே அது வெட்டுறதுக்கான மாக்கையும் போட்டுட்டு அதை நம்ம இன்னொரு ட்ரேக்கு மாற்றிக்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரொட்டியையும் சுட்டு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி 5 ரொட்டி சுடுறேன், எங்களை வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும். அதே மாதிரி மற்ற எல்லா ரொட்டியையும் நான் சுட்டு எடுக்கிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி வெளியில் இருக்கிற என்னோடய அவுட்டோர் கிச்சனில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இது ஃபுல் மூன் டேக்கு முன்னால் உள்ள நாள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நைட்டில் இந்த ஃபுல் மூனையும் பார்த்துக்கிட்டு எனக்கு டின்னர்லாம் சமைக்கிறதுங்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு வேலை.
இன்றைக்கி ரொட்டிக்கு தேவையான மாவெல்லாம் எடுத்துகிட்டு மீதமாக இருக்கிற மாவை ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு அதை நான் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நம்மளோட கடைசி ரொட்டியையும் சுட்டுட்டே பாருங்கள். இந்த ரொட்டி எப்படி நல்லா பொதுமி வருதுன்னு. இதை பார்த்தா அந்த பூரி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது தானே. இந்த ரொட்டி சாப்பிட எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த ரொட்டியை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பொதுமி வந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. ரொட்டி வேறு எத்தனையோ முறையில் செய்ய முடியும். ஒவ்வொரு ரொட்டியும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரொட்டி எல்லாம் ரெடி. நான் அந்த ரொட்டி மாவை வச்சுருக்கிற டைமுக்கு ஒரு தேங்காய் சம்பலும் செஞ்சுக்கிட்டேன். தேங்காய் சம்பலுக்கு மாசி போட்டு சம்பல் செஞ்சுருக்கிறேன். அப்போ ரொட்டியும் தேங்காய் சம்பலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சம்பலோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபீஸில் போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட உண்மையான ஒப்பீனியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்னா துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய ரெசிபீஸ் கொண்டு வருவேன். தேங்க்யூ.